ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்குமே வத்த குழம்பு ரொம்ப பிடிக்கும் இல்லையா? எங்கள் வீட்டில் எப்படி வத்த குழம்பு செய்வோம் அப்படின்றத இந்த ரெசிப்பியில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு முதல்ல நம்ம மசால் ரெடி பண்ணிக்கலாம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பை பொன்னிறமாக வறுத்துக்கலாம். கரிஞ்சிராமல் வறுத்துக்குங்க, அப்போ தான் இந்த குழம்பு நல்லாயிருக்கும். 1/2 டீஸ்பூன் அளவு வெள்ளை உளுந்து, அதையும் நல்லா வறுத்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு, 1/4 டீஸ்பூன் அளவு வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம், 2 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லி, 10 காஞ்ச மிளகா, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்குங்க. கொஞ்சம் தாராளமாக கருவேப்பிலை போட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி, அதையும் சேர்த்து அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கரிஞ்சராமல் மல்லியிலிருந்து நல்ல மணம் வரும் அது வரைக்கும் வறுத்துருங்க. வறுத்ததை ஆற வச்சிடலாம். இப்போ தக்காளி வெங்காயம் வதக்கி போகிறோம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கடாயில் 1 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், 4 பல் பூண்டை, வெங்காயத்தையும் பூண்டையும் நல்லா பொன்னிறமாக வதக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளி, அதோட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து வெங்காயம் தக்காளியை நல்லா குழைவாக வதக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா ஆறுனதுக்கப்புறமா நாம் முதல்லையே வறுத்து வச்சுருக்க மசாலாவை நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதோட இந்த தக்காளி வெங்காயத்தையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்த வத்த குழம்பை நீங்கள் மண்சட்டியில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். 4 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய், 1 டீஸ்பூன் அளவு கடுகு, 1 டீஸ்பூன் அளவு வெந்தயம், கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 150 கிராம் சின்ன வெங்காயம், 100 கிராம் பூண்டை முழுசாக அப்படியே போட்டு 2 காஞ்ச மிளகா போட்டு வெங்காயம் பூண்டை நல்லா இது மாதிரி வதக்கலாம். இதோட 1/2 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்து வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம். 100 கிராம் புளியை நல்லா ஊற வச்சு திக்கான புளி கரைசலை எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துட்டு 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப்பை மிக்சியை கழுவி சேர்த்துட்டு இன்னொரு கப் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு குழம்புக்கு தேவையான அளவு உப்பு 1 டேபிள் ஸ்பூன் அளவு போட்டு கலந்து உப்பு காரெல்லாம் செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடலாம் மீடியம் ஃப்ளேமில். 10 நிமிஷம் கொதிச்சாவே போதும், பச்சை வாசனையெல்லாம் போயிடும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா கொதித்து ரெடி ஆகிடுச்சு. சைலெல்லாம் எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருக்கு பாருங்களேன், குழம்பு நல்லா திக்காகிடுச்சு. அவ்வளோதான், புளி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வத்தல் பொரிச்சிக்கலாம். நான் இன்றைக்கி மணத்தக்காளி வத்தல் தான் பொரிக்க போகிறேன். கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுட்டு 1 கைப்பிடி அளவு மணத்தக்காளி வத்தலை நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். வறுத்துட்டு இதோட கருவேப்பிலையை சேர்த்து நல்லா வறுத்துட்டு கொதிச்சிட்ருக்க குழம்புல ஊற்றி ஒரு 2-3 நிமிஷம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டிங்கன்னா சூப்பரான வத்த குழம்பு ரெடி ஆகிடும். இதை ஒரு 2 நாள் வச்சு பழைய குழம்புல ஒயிட் ரைஸ் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், அதுதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்ற ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். திரும்ப ஒரு நல்ல ரெசிபி வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ, பாய் பாய், டேக் கேர்.